உங்க பையன் என்னை பார்க்க தேவையில்லை, நான் உங்க பையனை பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. அந்த மாதிரி கூப்பிட்டா யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. வர சொல்லு. அடி சேர்ப்பு நாயே, யார அம்மானு கூப்பிடுற மானங்கட்டவளே? அட போஸ்ட்டுக்கு பிறந்தவளே. உன் பேர் சொல்ல ஆசைதான். சும்மா வண்டி சூப்பரா ஓட்டிய பூமாரி, நீ வேற லெவலு தான் போ. இதே மாதிரி எல்லா வகையிலும் எனக்கு நீ உதவியா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்னையும் என் குடும்பத்தையும் நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா நான் நீங்க நினைக்கிற மாதிரியே உங்க கூட வாழ்வேன், உங்களை பார்த்துப்பேன். ஆமா, நீங்க திடீர்னு என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போறீங்களே, உங்க அம்மா அப்பா என்னை ஏத்துக்குவாங்களா? இந்தாரு பூமாரி, உன்னைய மாதிரி மருமக வேணும்தா அவங்க ஏங்கி தவம் இருக்கிறாங்க. இவ்வளவு தங்கமான மருமகளை வேண்டான்னு சொல்லிடுவாங்களா? ஆனா ஒண்ணு பூமாரி, அவங்க மட்டும் வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோவேன், நானும் வேண்டான்னு சொல்லிடுவேன். ஒன்னும் இல்ல, அவங்கள வேண்டான்னு சொல்லிட்டீங்கன்னா எப்படி சொத்து கிடைக்கும்? நம்ம எப்படி வாழ்றது? அட, அவங்க சொத்து தராட்டினா என்ன, உன்னைய கடைசி வரைக்கும் கண் கலங்காம வச்சு நான் பாத்துக்குவேன். சொத்து முக்கியம் இல்ல பூமாரி, நம்ம கெத்தா வாழ்றதுதான் முக்கியம். என்னது, சொத்து வேண்டாமா? அதை நம்பி தானே நான் உங்க கூட வந்துட்டு இருக்கேன். என்னது, சொத்துக்காகத்தான் என் கூட வரியா பூமாரி? அச்சா இல்லைங்க, நான் அப்படி சொல்லல. என் சொத்தே நீங்க தான் சொன்னேன். வாங்க ஃபர்ஸ்ட் போய் அத்தை மாமாவை பார்த்துட்டு பேசுவோம். அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் அடுத்த முடிவு நம்ம எடுப்போம். அதுவும் சரிதான். சரி பூமாரி, உனக்கு யாரு வண்டி ஓட்ட கத்து கொடுத்தா? இவ்வளவு அருமையா தெளிவா ஓட்டுறியே. அது ஒண்ணும் இல்லைங்க, இன்ஸ்டால போஸ்ட் போட்டேன், எனக்கு பைக் ஓட்ட சொல்லித்தர யாராவது வருவீங்களா அப்படின்னு. குபு குபு குபுன்னு 10-20 பேர் வந்துட்டாங்க. வந்து பிரேக் பிடிக்க ஒருத்தன், வண்டி ஓட்டுறதுக்கு ஒருத்தன், வண்டியை தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒருத்தன், ஸ்டாண்டு போடுறதுக்கு ஒருத்தன், ஆரன் அடிக்கிறதுக்கு ஒருத்தன்னு என்னை ஓட்டவே விடல. அவங்களே வண்டியை ஓட்டிட்டாங்க. கடைசியில எதுக்குடா நீங்க வந்தீங்கன்னு கேட்டா, ஐயோ உன்னை பார்த்தோன்னே நாங்க மறந்துட்டோம் பூமாரின்ட்டு ஒன்னொன்னா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க சொல்லி கொடுக்கறதால தான் நான் இவ்வளோ அழகா ஓட்டுறேன். அட போஸ்ட்டுக்கு பிறந்தவளே, ஏன் இதுக்கெல்லாமா நீ போஸ்ட் போட்டிருக்க? என்ன பூமாரி? சும்மா இருங்க, என்னை புகழாதீங்க. சரி பூமாரி, வீடு வந்துருச்சு, அப்படியே வண்டியை ஓரங்கட்டு. சரிங்க. அம்மா அம்மா, எங்க இருக்கீங்க? உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, வாங்க. எனக்கு பயமா இருக்கு, ஏதாவது சொல்லுவாங்களான்னு. அட லூசு, எங்க மம்மி டாடி எல்லாம் அப்படிலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க, உன்னைய பாசமா பாத்துக்குவாங்க. என்னடா பண்ணி வச்சிருக்க? யாரா அந்த பொண்ணு? கையெல்லாம் முடிச்சு கூட்டு வந்திருக்க? அம்மா நீங்க பயப்படாதீங்க, இனிமேல் இவதான் என் பொண்டாட்டி, அதாவது உங்க மருமக. வடிவேலு, என்னடா சொல்ற? மருமகளா? என்னடா வடிவேலு, நீ லவ் பண்றங்கிற விஷயத்த ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல. இப்ப திடீர்னு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து நிக்கிறியே, நாளைக்கு போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா என்னடா பண்றது? என்கிட்டயே முன்னாடி சொல்லியிருந்தா அந்த பொண்ணோட அம்மா கிட்ட நான் பேசி உங்களை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன்ல. இப்ப என்ன நடக்குமோ தெரியல. என்னடா திடீர்னு லவ் எங்க இடத்துல உனக்கு வந்துச்சு? அது ஒண்ணு இல்லப்பா, இந்த புள்ள இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருந்தா, அழகான மாப்பிள்ளை தேவைன்னு. அதான் போய் நான் அப்படி இப்படின்னு பேசி பிடிச்சிட்டு வந்துட்டாப்பா. என்னடா ஆடு மாடை பிடிச்சிட்டு வந்த மாதிரி பேசுற? இன்ஸ்டாகிராம் நம்பி எப்படா நீ இவ்வளவு கூட்டு வந்த? அப்பா இப்ப இதான்ப்பா யூத்தோட ட்ரெண்ட், உலகம் புரியாம இருக்கீங்களேப்பா. ஆமா, உனக்கு எல்லாம் புரியும். இங்க வர்றா, இது நம்ம குடும்பத்துக்கு ஆகாது, தயவு செஞ்சு சொல்றேன், அந்த பிள்ளைய கொண்டு போய் விட்டு வந்துரு. கௌரியப்பா, சும்மா இந்த வள எமோஷனல் பேச்செல்லாம் வேண்டாம். இவா இல்லைன்னா நானும் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். யோசிச்சு சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு எல்லாம் யோசிக்கிறதுல நேரம் இல்ல, இப்பவே சொல்லுங்க. ஸ்மைலி, என்னடி இது இப்படி பண்ணிருக்கான்? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஸ்மைலி, மனசெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. சரிடா, அவளை கூட்டிட்டு உள்ள போ. அவங்க வீட்டுல இருந்து யாராவது வந்தாங்கன்னா பேசி ஏதோ ஒரு முடிவு எடுப்போம். உன் பேர் என்னம்மா? என் பேர் பூமாரி ஆண்டி. சரிம்மா, உங்க அம்மா அப்பாலாம் எங்க இருக்காங்க? அவங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? இவனை நம்பி நீ எப்படி வந்த? என் அம்மா அப்பாலாம் பக்கத்து ஊர்ல தான் ஆண்டி இருக்காங்க. நான் இன்ஸ்டால போஸ்ட் போட்டனால உங்க பையன் என்னை தேடி வந்தாரு. 4-5 பேர் வந்தாங்க. ஆனா எனக்கு உங்க பையனை தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதான் கூட வந்துட்டேன். அது என்னம்மா 4-5 பேர்த்துல இவனைத்தான் பிடிச்சிருக்குன்னு சொல்றேன்? அப்படி என்ன இருக்கு இவங்கிட்ட? எல்லாத்த விட வடிவேலு தான் நல்லா படிச்சிருக்கான், நிறைய சொத்து வச்சிருக்கான், எங்க அம்மா அப்பாவையும் சேர்த்து இந்த வீட்லயே வச்சு பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கான். வேற என்ன ஆண்டி வேணும்? சொத்து இருக்கு, அழகு இருக்கு, இதே போதுன்னு இவன் கூட வந்துட்டேன். பாத்தியா வடிவேலு, இது எத்தனை நாளைக்கு நினைக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. நீயே பார்த்து ஒரு முடிவு எடு. ஆண்டி, நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல. உங்க பையன் என்னைய பார்க்க தேவையில்லை, நான் உங்க பையனை பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. ஆமாடி, வரும்போது அப்படிதான் சொல்லிட்டு வருவீங்க, கடைசியில அம்மா அப்பா யாருன்னு கேட்குற அளவுக்கு மாத்திடுவீங்க. வடிவேலு, எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அவங்க அம்மா அப்பாவை வர சொல்லு, பேசி ஒரு முடிவு எடுப்போம். வடிவேலு, உங்க அம்மா கரெக்டா பேசுறாங்க. ஏமா பூமாரி, உங்க அம்மா அப்பாவை வீட்டுக்கு வர சொல்லுங்க. முதல்ல பேசி
நாங்களே சேர்ந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறோம். இப்படி வர்றது தப்புமா? அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். இப்ப எங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இப்ப நாங்க இங்க பதற மாதிரி அவங்களும் அங்க பதறிட்டு இருப்பாங்க. தயவு செஞ்சு ஒரு ஃபோன் பண்ணி அவங்கள வர சொல்லுங்க, அல்லது ஃபோன் நம்பரை சொல்லுங்க. நாங்களே கூட அவங்கள கூப்பிட்டு பேசிட்டு நல்ல முடிவு எடுப்போம். ஏ பூமாரி, அம்மா அப்பா கரெக்டாக தான் சொல்றாங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. என்ன ஒருவேளை நீயும் பேசுற? நான் அவங்களாம் வேண்டான்னு சொல்லி தானே அவங்க கிட்ட சொல்லாம கூட உங்க கூட வந்துட்டேன். திருப்பி நீங்க வாங்கன்னு சொன்னா அவங்க என்ன பேசுவாங்கன்னு தெரியாதா உனக்கு? பெத்தவங்க அப்படிதான் பூமாரி இருப்பாங்க. நீ பேசுற விதத்துல பேசி கூப்பிடு. இப்ப எதுக்கு கூப்பிடுறோம்? கல்யாணத்தை பத்தி பேச தானே கூப்பிடுறோம். அந்த மாதிரி கூப்பிட்டா யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. வர சொல்லு, பேசி ஒரு நல்ல முடிவு எடுத்து மான மரியாதையோட ஒரு கல்யாணத்தை முடிச்சு நிம்மதியா சந்தோஷமா வாழுவீங்களாமா. சரிங்க ஆண்டி, அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி வர சொல்றேன். ஹலோ, யாருப்பா? அம்மா, நான் பூமாரி பேசுறேம்மா. இங்க ஆன்ட்டியும் அங்கிளும் உங்களை வர சொல்றாங்க. கல்யாண விஷயமா பேசணும்னு சொல்றாங்கம்மா. நீங்களும் அப்பாவும் வர்றீங்களா? அடி சேர்ப்ப நாயே, யார அம்மானு கூப்பிடுற? மானங்கட்டவளே, அம்மாவும் வேணா அப்பாவும் வேணா, பணக்கார மாப்பிள்ள இருந்தா போதும் தானடி போனேன். அப்புறம் என்ன போன பண்ணிட்டு வாமா வந்து கல்யாண விஷயமா பேசுங்கன்ற. நீ எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்ததையே நான் மறந்துட்டேன். அது செத்து போச்சு, அவ்வளவுதான். நீ போனுங்கன்னு பண்ணிக்கிட்டு இருந்த, அவ்வளவுதான். பாத்துக்க உனைய வயலி போனேன். யாருகிட்ட கிளிங்மா போன்ல பேசுன? எல்லாம் அந்த அடங்காதவகிட்ட தான் ஜொங்கி பேசுறேன். போன் பண்ணிட்டு வாங்கம்மா கல்யாண விஷயமா பேசணுன்றா. என்னதான் போனா போகட்டும்னு நினைச்சாலும் மனசு ஒரு பக்கம் கவலையா தாண்டா இருக்கு. இத்தனை நாளா பெத்து வளர்த்துட்டு எப்படா அப்படி விடுறது? ஆனாலும் அவ பண்றது ஒண்ணுமே சரியில்லடா சொங்கி. இதுக்கு என்ன தானே முடிவு பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. அவகிட்ட மூஞ்சி லட்ச மாதிரி பேசிட்டு வச்சுட்டேன். என்ன கிளிங்மா சொல்ற? அந்த பையனோட அம்மா அப்பாவே பேசுறேன்னு சொல்லி சொல்றாங்கல்ல, அப்புறம் என்ன நமக்கு வரட்டு கௌரவம்? என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம மகளா போயிட்டா, போய் பேசுவோம் முடி. நீ சொல்றதும் சரியாத்தான் இருக்கு. பாப்போம், மறுபடியும் கூப்பிட்டா போவோம். இல்லைண்டா அப்படியே இருக்கட்டும். அவ ஆறு இல்லைனாலும் அவன் சேர்த்துக்கத்தானே போறாங்க.